அழகான வார்த்தை அது. ஒரு மனிதனுடைய நாக்கு என்பது மலக்குமார்களுடைய பேனா என்று சொல்லுகிறார்கள். லிசானுல் இன்சானி கலமுன் வரீக்குஹு மிதாத் என்று எழுதுகிறார்கள். ஒரு மனிதனுடைய நாக்கு என்பது மலக்குகளுடைய பேனா, அவனுடைய எச்சில் என்பது உமிழ்நீர் என்பது அந்த பேனாவின் மை என்று எழுதுகிறார்கள். என்ன அர்த்தம்? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாங்கள் எப்பொழுது எல்லாம் மலம் ஜலம் கழிக்க போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தங்கள் மேனியில் இருக்கிற மேலங்கை எடுத்து இப்படி விரித்துக் கொள்வார்களாம். இப்படி விரித்துக் கொண்டு இப்படி அசைப்பார்களாம். உள்ளே போய் விடுவார்கள். பிறகு வந்ததற்கு பின்னால் அந்த விரிப்பை எடுத்து இப்படி உதறி விட்டு வைத்திருப்பதை நாங்கள் கண்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இது என்ன புது பழக்கமாக இருக்கிறது என்று. அவர்கள் சொன்னார்கள், என்னோடு எப்பொழுதுமே 2 மலக்குகள் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். இது இயற்கை எல்லா மனிதர்களிடமும். அவர்கள் வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகளை எதுவெல்லாம் நன்மையோ அதை எழுதி கொண்டே இருப்பார்கள், எதுவெல்லாம் தீமையோ அதை இடது பக்கம் எழுதி கொண்டே இருப்பார்கள். இந்த காத்திபீன்கள் எப்பொழுது நம்மை விட்டு பிரிவார்கள் என்றால் 3 சந்தர்ப்பங்களில் பிரிவார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, ஒருவன் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் அந்த இடத்தில் அந்த மலக்குகள் அவனை விட்டு பிரிந்து விடுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் டாய்லெட்ல தான் போனே யூஸ் பண்றான். ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது டவல் எடுத்து போய் பார்த்திருக்கிறோம், ஜக் எடுத்து போய் பார்த்திருக்கிறோம். நம்ம வீட்டுல இப்ப புதுசா ஒரு சின்ன விஷயம் என்ன நடக்குது, நான் நிறைய இடங்கள்ல மொபைல் எடுத்துட்டு போறான். எதுக்குடா மொபைல்? மொபைல் டாய்லெட் ரெஸ்ட் ரூம்ல மொபைல் எதற்கு? லா யஸ்மஊன ஃபீஹா லகுவ வலா தஅஸீமா. குர்ஆன் சொல்கிறது வீணானவைகளை கேட்க. இவர் அங்க இருக்கும் பொழுதுதான் இவர் படிப்பார்.